ஹலோ, வணக்கங்க. சாகுல் அமீர் சாருங்களா? சார், நான் என்னுடைய படம் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம். ஒரே நிமிஷம். ஸ்பீக்கர் எது? கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் நான் இப்போ தயாரித்து டைரக்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அந்த படத்தோட திருட்டு விசிடிகள் நம்ம பர்மா பஜார் பூரா இருக்குது. ஆமாங்க, இப்போ போய் காலையில் போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கோரிக்கை என்னென்னா, ஒரு சங்கம் மூலம் தானே இது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். எல்லா வியாபாரிகளையும் ஒருங்கிணைக்கிறது வந்து சங்கம் தானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு திருட்டு பொருள் விற்கிறது தவறுன்னு நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசியோ, ஏன்னா இது தொடர்ந்து நம்ம இங்கே தான் பிடிக்கிறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை. இப்போ வந்துங்க, நம்ம நிறைய பொருளை இங்கே விற்கிறீங்க. இது வந்து எங்கேயோ ஃபாரினில் வாங்குற பொருள். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கி பாட்டிலாம் அங்கே 1000 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தவறுங்கிறது அடுத்த தவறு அது. பட் இது ஒரு 10 பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இது திருட்டு தொழிலுங்க. அது முழுக்க எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு தொழில் அது. இது வந்து பர்மா பஜார் பூரா எங்கெல்லாம் விசிடி கடை வச்சுருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இதை பண்ணுறாங்க. அதையே நீங்கள் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்க. நான் சொல்கிறது ஒரு மனிதாபமான அடிப்படையில். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு பல கோடி ரூபாய் போட்டு இந்த படம் எடுத்துகிட்டு 10 பைசா லாபம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க தெரியுங்களா? 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபா லாபம் வந்தால் பெரிய விஷயம். இதை செய்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஈனத்தொழில் செய்யலாங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களா? நான் வேணால் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்க. சரி, உங்களை நான் அங்கே தொந்தரவு பண்ணுறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும். பட் சரிங்க. இல்லைங்க, ஒரு 10,000 20,000 அப்படியே மூட்டையாக நாங்கள் இப்போ எடுத்தோம் அங்கேருந்து. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு நடிகனாக டைரக்டராக இருந்துட்டு எதுக்கு எப்படி நான் தெருவா ஓடி வரணுங்க? இந்த தொழிலை எப்படி காப்பாற்றுறதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான். சரிங்க. ஆமாம். இல்லை, நம்ம அதை எராடிகேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒன்றா தான் போக முடியுமே தவிர, இப்போ மெட்ராஸ் பூரா இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியலன்னு அப்படி விட்டுற முடியல. இப்போ நான் ஒரு போலீஸ் டீமோட தான் வந்து இதை பண்ண முடிஞ்சது. என்னுடைய கோரிக்கை என்னென்னா சார், அடுத்து உங்களுடைய மீட்டிங் ஏதாவது உடனடியாக சண்டே கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இதோட முக்கியமான வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து, நான் ரொம்ப ஒரு ஹியூமனிடேரியனாக பேசுவேன். இதில் இந்த வியாபாரம் நமக்கு டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் வயிற்று பொழுப்பு அவசியமான விஷயம். எல்லாம் சோறு தின்னு தான் ஆகணும். சோறு திங்கணும்னா நம்ம வந்து உண்மையாக உழைச்சி சாப்பிட்றது தான் சோறுன்னு பேர். மீதி விஷயம் வேறு ஏதாவது மாதிரி அர்த்தமாயிடுது. இதெல்லாம் நான் அவங்களோட உட்காந்து பேசினேன்னு வச்சுங்களேன், ஒரு வேளை மேபி கொஞ்சம் மனசு மாறுறதுக்காக. இப்போ எப்படி சட்டம்னா டெஃபினட்டாக அதை தாண்டறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் அரெஸ்ட் பண்ணது கூட 2 ஊழியர்கள் தான், முதலாளிகள் இல்லை. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 20,000 சீடியை பிடிச்சிருக்கோம். அது என் படம் மட்டும் இல்லை, 5 எல்லா படமும் அதில் இருக்குது. போர்டு போட்டு விற்கிறாங்க. நீங்கள் மீட்டிங் போடுங்க, நான் டெஃபினட்டாக வந்து அதில் கலந்துக்கிட்டு, இது என்னன்னாங்க 2-3 விதமாக, ஒன்று சட்டத்தின் மூலமாக ஏதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் இதுக்கு செய்யணும். இப்போ நான் நேரடியாக உங்களை எதுவுமே நான் வந்து குற்றம் சாட்டலை. இவ்வளோ கடைகளை நீங்கள் ஒரேடியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்க, அக்கம்பக்கத்து கடையில் இருக்கிறவங்க பூரா சொல்லுவாங்க. உடனே அவங்கள காப்பாற்றி விடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. நான் வந்து தொழிலாளர்கள் மேலே பயங்கர பெரிய அபிமானம் வச்சுருக்கிறேன் நான். சரி, நான் என்ன பண்ணுறேங்க, இது தொடர்பாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் என் நம்பரை நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் இதை போடுறேன். என் நம்பர் அதில் வந்துடும். 9840067576. மிஸ்டர் ஷாகுல் அமீது. சரிங்க. இல்லைங்க, ரைட்ஸ் இருக்கிற படத்தை விற்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் தான் வந்து உங்ககிட்ட கோரிக்கை வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் இதனால் செத்து போயிருக்காங்க. இந்த தொழிலை விட்டு நசுங்கி வீணாக போய் செத்து போயிருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. சினிமாக்காரனாவே ஒரே பகட்டு காருன்னு நினச்சிட்டு இருக்குமே தவிர இது ஒரு தொழில் இல்லைங்களா? சரி, நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுங்க. நான் மறுபடியும் உங்களோட பேசுகிறேங்க. ரொம்ப நன்றி.
இந்த செயலுக்கு சங்கம் எப்பவுமே ஒத்துழைக்காது. இல்லைங்க, ஒத்துழைக்கணும்னு கேட்குறேன் நான். அதாவது இல்லை புது படம் விற்றாலே நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. போலீஸ் நம்ம கடைக்கு பக்கத்து கடை இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது இங்கே தான் பேக்காக வச்சிருக்காங்கன்னு. பக்கத்தில் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒத்தாசையை பண்ணாங்கன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லாமே. நாங்கள் எத்தனையோ அறிக்கை வர விட்றோம், சும்மா இல்லை மீட்டிங் போட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க பண்ணாமல் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு நான் வரேன். நான் வந்து உட்காந்து எல்லாரோடையும் பேசுகிறேன். இதில் வந்து என்னென்னா 30 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா தான் கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கிற பெருசு இல்லை, அதனால் கெட்ட பெருசு. கிட்ட சார் நீங்கள் வேண்டி வரோம். ஒரு பைக் எடுத்துக்கலாம். வழிவிடுமா தம்பி வேற இந்த சங்கம் ஒன்று இருக்கான், அங்கே நேராக போய் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்க போகிறது கிடையாது. இது முடிஞ்சோன்னா நேராக அங்கேருந்து போகலாம். எங்களுடைய ரத்தமும் உழைப்புமான அவ்வளோ பெரிய கஷ்டத்தை போட்டு கிட்டத்தட்ட சில வருஷங்களோட உழைப்பை வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பர்மா பஜாரில் விற்கிற பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு விலைக்கு வாங்கி மேற்கொண்டு ஒரு விலைக்கு விற்கிறாங்க. அதில் தவறு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது எங்களுடைய உழைப்பை திருடி சாப்பிட்ற ஒரு விஷயம். இது கேணத்தனமான ஈனத்தனமான ஒரு விஷயம். இதை ஏன் இவ்வளோ பெரிய வியாபாரிகள் செய்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி நாங்களே நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நிறைய கடைகளில் எங்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தோடையும் இன்னும் நிறைய படங்களோடையும் திருட்டு விசிடி கிடைச்சிருக்கு. ஃபர்தராக இந்த ஆக்ஷன் தொடரும். காவல்துறை வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. இது வந்து அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் பண்ண முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அரசுக்கு எங்களுடைய நன்றி. கேமரா எடுத்து பரபரப்பு கூட்டணும். ஏன்னா ஒரே டிராஃபிக். உங்கள் வேலைக்கு நாங்கள் எந்த இடையூறும் பண்ணல. புரியுது. நீங்கள் மேலே சங்கம். நீங்கள் யார்? நான் சர்வெண்ட் பப்ளிக். நீங்கள் கவலை எவ்வளோ டிராஃபிக். சரியா கேட்டுக்கலையா? சங்கம் தானா? லாஸ்ட் ரைட்டு இல்லை இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. தலைவர் யாரும் இல்லைங்களா? கொடுங்களேன், பேசலாம். நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஒர்க்கராக இருக்கீங்களா? வேறு யாரும் பொறுப்பில் இல்லை. அவர் பேர் என்ன? செக்ரட்டரி பேர் KS சாவலமீது. KS சாவலமீது. சாகுல் அமீத். ஓகே. KS சாகுல். உட்காருங்கண்ணே. இருட்டேங்க.
எல்லாரும் அண்ணாசி வெளியில் ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் அவர் வந்தால் சொல்லுங்கள். சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. சரி, ஓகே, நிச்சயமாக ஏற்பாடு பண்ணுவோம். சரி சரி. நீங்கள் வந்து தலைமை தாங்கி அது அவரா? ஓகே ஓகே. இல்லை அவங்க வந்து அடிக்கடி தீர்மானம் போட்டு அடிக்கடி சுற்றறிக்கை கொடுத்து இந்த மாதிரி திருட்டு விசிடி விற்காதீங்கன்னு அவங்க சொல்லிட்டு தான் சார் இருக்கும். கேட்க மாட்டேங்கிறாங்க. இது சின்ன இடம் இல்லை, பெரிய பஜார் இது. அதனால் வந்து எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறாரு. என்னுடைய விஷயம் என்னென்னா, இந்த கடைக்கு பக்கத்து கடையில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த கடையில் விற்கிறாங்கன்னு. ஸோ அந்த கடைக்காரங்க அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லி இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க, நமக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லலாம், அருவருப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லிங்கன்னா, மறுபடியும் புதன்கிழமைக்கு மீட்டிங் போகிறேன், நீங்களே வந்து பேசுங்கன்றிருக்கார். நான் வந்து 2 முறையாக, ஒன்று வன்முறை, இல்லாட்டி அடுத்த தடவை வந்து அடி கடையெல்லாம் பூந்து உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு. அல்லது ஒரு தடவை ஒரு என்ன சொல்கிறது முறையாக வந்து சொல்லி இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சாரிங்க. நல்லது நல்லது. விளம்பரம் எடுத்துக்கணும், பரவாயில்ல டிராஃபிக் ஆம்புலன்ஸ் அதே விஷயம் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அந்த கடையில் எங்கேயாவது அந்த மாதிரி திருட்டு நிற்கிறாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். இதே நீங்கள் கொஞ்சம் கவனமாக என்ன பேர் தேங்க்யூ. நல்லா க்ளோஸ் அப் வச்சுக்கலாம். தமிழக மக்களுக்கு வணக்கம். வணக்கத்தை விட வருத்தம். என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ தான் 1 வாரம் கூட ஆகலை. பர்மா பஜாரில் அந்த மாதிரி நிறைய பஜாரில் என்னுடைய படத்தோட திருட்டு டிவிடி விசிடி கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு டெஃபினட்டாக அரசு ஒத்துழைப்போடு தான் எங்களால் இப்போவுமே இயங்க முடியும். திரைத்துறை அப்படி தான் இயங்கிட்டுருக்கு இது வரைக்கும். இதுக்காக ஒரு சட்டம் ஒன்று, குண்டாஸ் ஒரு சட்டத்தை வந்து தமிழக முதல்வர்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. தமிழக போலீஸோட ஒத்துழைப்போட பர்மா பஜாருக்கு நானே நேரடியாக போய், ஏன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டவன் நான், அதனால் நானே நேரடியாக போய் அந்த திருட்டு விசிடி விற்கிறவங்களே என்னுடைய உதவியாளர்கள் போய் திருட்டு விசிடி வாங்குற மாதிரி போவாங்க. நான் பின்னாடியே போய் அவங்ககிட்ட கேட்டால், அவங்க ஆக்சுவலாக அங்கே நிற்கிறது யாருன்னா வெறும் ஊழியர்கள் மட்டும்தான். முதலாளி வந்து அங்கே இல்லை, முதலாளி வேறு எங்கேயோ போயிருக்காரு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 25,000 டிவிடிகளை, பதுக்கி வைக்கப்பட்ட டிவிடிகளை நாங்கள் வந்து பிடிச்சி அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த கடையில் வேலை செஞ்ச ஊழியர்களை. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து வெறும் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த டிவிடியை. அதில் மிஞ்சி போனால் ஒரு லாபம் ஒரு 10 ரூபா கிடச்சா பெரிய விஷயம். வெறும் 10 ரூபாய்க்காக எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த சினிமா தான். சினிமா இல்லைனா டெஃபினட்டாக தமிழக மக்கள் இல்லை, இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்மக்கிட்ட இருக்க ஒரே பொழுதுபோக்கு சாதனம் வந்து இந்த சினிமா மட்டும்தான். ஸோ இந்த சினிமா சீரழிகிறத வந்து டெஃபினட்டாக யாராலும் பொறுத்துக்க முடியாது. பொதுமக்களாகிய நீங்கள் தான் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது நான் பல தடவை இதே திருட்டு விசிடி பண்ணுறவங்களுக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கேன். இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் படம், எங்கேருந்து திருடப்பட்ட எந்த கில்ட்டும் எனக்கு கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த படத்தை திருடி விற்காதீங்க. நெட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெட்டில் நிறைய டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். எல்லாம் படித்தவங்க, ஒயிட் காலர்ஸ், அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்க. கேபிளில் வந்து இதை மறுநாளே வந்து அனௌன்ஸ் பண்ணி படம் பார்க்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இதுக்காக நான் பலமுறை வேண்டுகோள் கொடுத்தும் முடியாதனால நானே நேரடியாக போய் இன்றைக்கி செயலில் இறங்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அந்த சங்கத்தில் கூட, இப்போ அந்த வியாபாரிகள் சங்கத்தில் கூட என்னுடைய ஒரு மனு மாதிரி, ஒரு விண்ணப்பம் மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது இதோட விட போகிறதில்ல, இன்னையிலேருந்து அப்படியே தொடரும். இது நிறைய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி பாண்டிச்சேரி, தமிழ்நாடு முழுக்க நாளை முதல் என்னுடைய டீம் வந்து நேரடியாக போவாங்க, போலீஸோட உதவியோடு. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஏதாவது பதிவு வைக்கிற ஐடியா இருந்ததுன்னா மாற்றிக்கங்க. கொஞ்சம் தூரம் தான் நன்முறை, அதுக்கப்புறமா டெஃபினட்டாக வன்முறையில் இறங்கணும் போல் இருக்குது எனக்கு. நன்றி.